அது அண்ணனுடைய கருத்து. அது பெரிய கட்சி சின்ன கட்சிங்கிறது எதை வச்சு தங்கச்சி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? நீங்க 75 ஆண்டுகளா தொட்டிட்டீங்க. அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்தது. இந்திய காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது. வடக்கு வாழுது தெற்கு தேயுதுன்னு ஒரு கோட்பாட்டை வச்சிங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. நீங்க தமிழ் மொழி மீட்சி, இந்தி திணிப்புக்கு எதிர் அது இதுன்னு பேசுனீங்க. இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சிருவாங்க போல இருக்குன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. அதை பிடிச்சுக்கிட்டீங்க, கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி குறையோடி போன ஒரு கட்டமைப்பு வச்சுட்டீங்க. நல்ல வலுவா கட்டமைச்சிட்டீங்க. நீங்க பெரிய சிங்காத சிங்கம். வாக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியலையே, வென்று காட்டுங்க. பெரிய கட்சின்னா என்ன பெரிய கட்சி? நான் பெரிய கட்சி. ₹1 வாக்கு கொடுக்காம 36 லட்சம் வாக்கை பெற்ற நான் தான் பெரிய கட்சி. நீ வா, களத்துக்கு வா. ₹1 காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டி காட்டு. நீ பெரிய கட்சி, நாங்க ஒத்துக்கிறோம். என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்க? 50 லட்சம் கொடி கட்டணும், 5000 ட்ரோன் விட்டோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். என்ன கட்சி பெரிய கட்சி? நீ எங்க பேசிட்டு 3 சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். நீ எங்க பேசிட்டு பிரியாணியை சட்டி ஆடிட்டு ஓடிட்டு இருக்கான். கொள்கையும் இல்லை, ஒரு கோட்பாடும் இல்லை. செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆகிப்போச்சு. காசு கொடுத்தா தான் இருப்பான். தலைவர் பேசிட்டுக்காரு, இருப்பா போகாதப்பான்னு கூட்டத்தை நிறுத்துற காணொலி உங்களுக்கு அனுப்பவா தங்கச்சி? காசு கொடுக்காம வேலை நடக்குமா? உன் கட்சிக்காரன் கூட வேலை செய்ய மாட்டான். அப்புறம் என்ன பெரிய கட்சி? என்ன பெரிய கட்சி? பெரிய கட்சினா வாக்கு காசு கொடுக்காதீங்க. காசு கொடுக்காம வாக்க பெற்றுங்க. நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு கேட்க போறோம்னு. ₹1000 எதுக்கு? தமிழ் மகனுக்கு ₹1000 17 மாசம் தேர்தல் இருக்கும்போது இப்ப கொடுக்குறீங்க. ஒரு வாக்குக்கு ₹17,000. அதானே? இல்ல உண்மையிலேயே எங்க மேல அக்கறைன்னா நான் நேற்று தான் படிக்க போறோமா? இதுவரைக்கும் நாங்க படிக்க போகல. இதுவரைக்கும் வசதியா இருந்து இப்பதான் ஏழை ஆகிட்டோமா? வாக்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல. அதனால குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்குறேன். படிக்க போற புரட்சி பெண் என்ன? புரட்சிக்கு என்ன ஒரு புரட்சி பெண்? புரட்சினா என்ன சொல்? புரட்சினா ₹1000 கையேந்துறது புரட்சி. கல்விக்காண்டினா தங்கச்சி, கல்விக்காண்டினா தரமான கல்வியை, எல்லோருக்கும் சமமான சரியான கல்வியை கிடைக்கும்படி செய்யறதா அது புரட்சி. அதுதான் சரியா கல்விக்காக செய்யறது. எத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது, எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் வீதியில் நிற்கிறான், எத்தனை ஆயிரம் தற்காலிக பணியாளர்களா இருக்காங்க, நிரந்தர பணியாளர்களா இல்லாம ஓய்வூதியம் பெற முடியாம. கல்விக்கு நீங்க கொடுத்த முக்கியத்துவம் என்ன? முன்னுரிமை என்ன? எங்க இருக்குது? கல்வி ஒரு வியாபார பொருள் தங்கச்சி. மனச்சான்றோட பேசுங்க. கல்வி காசு அதிகமா இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா அதே பேச்சுக்கதை, அதே பேச்சு கூட கூடாது தம்பி. அவனோட ஒப்பீடு, இவனோட ஒப்பீடுன்னு. மற்ற மாநில மண்ணல்ல நீ என்னத்துக்கல்ன? மற்ற மாநில மணலை நோர்க்கல, மலையை நோர்க்கல, நீ நோர்க்கிற? ஏன் நோர்க்கிற? நிதிஷ்குமார் கல்தாரம் குடிச்சவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது. குடிக்காதன்னு சொல்ற, நீ கொல்படுத்து போய் குடிச்சா நான் ஏன் காசு கொடுக்கணும்னாரு. நீ ஏன் கொடுத்த? கேரளாவில் மணலில் தடை இருக்குல்ல, மலையை நோர்க்க தடை இருக்குல்ல, நீ எதுக்கு அள்ளி வித்தா, நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்ச? எல்லாத்துக்கும் அவன சொல்றது. இந்தியானா அமெரிக்காவை பாருங்க. அமெரிக்காவில் இருக்கிற கல்வி, அமெரிக்காவில் இருக்க குடிநீர் விநியோகம், மின்சாரம், சாலை போடுதல், பராமரித்தல், அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு அது உன்கிட்ட இருக்கா? தொட்டதுக்குள்ள அவனை பாரு இவனை பாரு அப்படின்னா, எங்க அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பியா? தம்பி, 81 விழுக்காடு நிலக்கரி, 81 விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் என் நிலத்தில் தான் இருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வளம் என் நிலத்தில் தான் இருக்கு. நான் சொல்ல, இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமிர்தியாசன் சொல்றாரு, இந்தியாவிலே தனிநாடு தமிழ்நாடு போயிருந்தா உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாயிருக்கும். அது காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குன்னு. கங்கை படுகையில மீத்தேன் இருக்குல்ல, ஏன் எடுக்கல? காவிரி படுகையில் எடுக்கிற. அப்ப அந்த மாநிலத்தை பாரு. அதையில அங்கேயும் பேசல. கல்வியில இந்த மாநிலத்தை பாரு. கேரளாவோட என் பின்னுக்கு இருக்க கல்வியில தரத்துல ஏன் இருக்க? எல்லாத்துக்கும் ஒப்பிடுது. அது ஓட்டு காசு கொடுக்குறா கேரளா, நீ எது கொடுக்குற? ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. எதை ஒப்பிடணும்? கல்வியின் தரத்தில் கெஜ்ரிவால் வந்து முதல் தரத்தை தூக்கிட்டு போனான். அதனாலதான் அவனுக்கு அதிகப்படியா வாக்கு பெற்று மறுபடியும் வென்றாரு. போயா டெல்லியில பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க. நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா? தரம் உயர்தா இல்லையா? 30 விழுக்காடு அரசு பள்ளிக்கு, தனியார் பள்ளிக்கு போய்கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படை எடுக்கிறத விழுக்காடு பினராயி விஜயன் கூட்டிருக்காரா இல்லையா? அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கல. மற்ற மாநிலத்தில் நான் கேட்கிற கல்லுக்கடை இருக்குல்ல, நீ ஏன் கல்லுக்கடை முடிவு வச்சுக்க? அந்த மாநிலத்தை பாரு, இந்த மாநிலத்தை பாரு. என்ன
இது என்ன ஓடியா சார் ஓடியா பொழுது பணம் கிடைக்காது அந்த மாதிரி என்ன ஏலமா விடுறேன். நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன்ல தம்பி, எதுக்காக ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாம் இருங்க தங்கச்சி, எல்லா மாநில முதலமைச்சரும் இல்ல இப்ப சந்திரபாபு நாயுடு பினராயி விஜயன் எல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடை இருக்க போயிருக்கிறேன், ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன், அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன், அப்படி போய் ஒன்னும் முதலீடு கொண்டு வரலையா? எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊரா போய் கையேந்திட்டு இருக்காரு சொல்லுங்க. 10 லட்சம் கோடி கொண்டு வந்து 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. 10 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொல்லுங்க? வந்திருக்கா? இவங்க இலக்கு 30 லட்சம் கோடி, 50 லட்சம் பேருக்கு வேலை. கேட்கும் போது இன்னைக்கு இது காதுல தேனா பாயுது. அது எங்க 10 லட்சம் கோடி? அது எங்க அண்ணனோட கருத்து. அரசியலமைப்பே சொல்லுது கல்லு உணவின் ஒரு பகுதின்னு. எங்க தமிழருடைய தொன்மத்தில் சங்க காலங்கள் இருந்து எங்களுக்கு கல் இருக்கு. கல் இங்க பாருங்க தங்கச்சி, கல் உண்ணாமேன்னு எங்க பாட்டனார் பாடியிருக்கலாம். நாங்க கல்லுங்கிற சொல்ல தூக்குறோம். பனம்பால் தென்னம்பால் மூலிகை சேருன்னு திறக்கிறோம். கல் குடிச்சு செத்தவனை சொல்லுங்க தங்கச்சி, சொத்தம்பட்டை வித்தவனை சொல்லுங்க, நாங்க மூடிடுறோம். உலகத்துல எல்லா தேசிய இனங்களுக்கும் ஒரு மது இருக்கா இல்லையா தம்பி? இருக்குல்ல. தேசிய குடிபானம் மதுபானம் இருக்கு. ரஷ்யானா ஓட்கா இருக்குது, மற்ற நாடுனா சாம்பன் இருக்குது, ஒயின் இருக்குது, எல்லா நாட்டுக்கும் ரம் இருக்கு, ஜின் இருக்கு. ஒவ்வொரு நாடும் ஒரு மது வச்சிருக்கு. அது மாதிரி என் தேசிய இனத்திற்கு ஒரு மது இருக்கு. அவையும் அதிகமானும் கல்லுண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். எத்தனை பாடல்கள் இருக்கு, எவ்வளவு இருக்கு? அது அண்ணனுடைய பார்வை.